ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு என்ன வேணும், எதனால் உங்ககிட்ட வந்தாங்க, அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கான கம்யூனிகேஷன் ஃபஸ்ட் மாதிரி இல்லை, ஆன் அண்ட் ஆஃபில் போகுதுன்னா நீங்கள் உங்களோட நோக்கம் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த பர்சன்ட்ட இருந்து, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன, உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு நம்ம பார்த்துட்டு தென் உங்கள் பர்சனோட நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இது கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மெசேஜ் வேணும், உங்கள் பர்சன்ட் இருந்து சேனல்டு மெசேஜ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களோட இன்டென்ஷன் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்க்குற வியூவர்ஸோட நோக்கம், உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் பர்சன்ட்ட இருந்து. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன எதிர்பார்க்குறீங்க, சரி. இப்போ நீங்கள் உங்களை பற்றின இது ஓகே, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தான் நான் கார்டு எடுத்தது. உங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். ரொம்ப கிளியராக உங்களோட எதிர்பார்ப்பில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல தூக்கம் வேணும், மென்டல் கிளாரிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. நிறைய குழப்பங்கள் கொடுக்குறாங்க உங்கள் பர்சன். இந்த உறவில் உங்களுக்கு சந்தோஷத்தை தாண்டி உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணுறது, நிறைய குழப்பங்கள் கொடுக்கறது, மேனிப்புலேஷன் பண்ணுறது, அது எல்லாமே உங்கள் பர்சன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் லவ் நிறையா கொடுத்துருக்கீங்க சரியா. அந்த லவ்க்கு அவங்க பதிலாக உங்களுக்கு குழப்பங்கள், வலி, வேதனை, துரோகம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பயம், சிலருக்கு பயம் அதிகமாக இருக்கலாம், ஆங்ஸைட்டி, கவலைகள், பதட்டம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது கவலை இல்லாத, ஏன்னா இது 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் சன் சேர்ந்து வந்தனால நான் சொல்கிறேன். உங்களோட நோக்கம் ரொம்ப ஒரு பியூரான ஒரு ஜென்யூனாக ஒரு விஷயந்தான் எதிர்பார்க்குறீங்க. ஒவ்வொரு சோல், ஒவ்வொரு ஆத்மாவும் எதிர்பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கு பேசிக்கான ஒரு நிம்மதி, நல்ல தூக்கம். எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடு, உன்னை நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன், என்னை ஏன் இந்த அளவுக்கு குழப்பத்தில் வச்சுருக்கேன், ஏன் என்னை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன், நான் உன்னை பற்றி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன் எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டேங்கிற, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின நிலையான ஒரு சொல்யூஷன் ஏன் தர மாட்டேங்கிற, உண்மையிலேயே நீ லவ் பண்ணியா, இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது சரியா. உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குது, குற்ற உணர்ச்சி, பயம், ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கூட இருக்குது. மேபி நீங்கள் இந்த பர்சனை சூஸ் பண்ணிட்டோமே, தப்பான இடத்துல லவ் காமிச்சிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கூட உங்களுக்கு இருக்கலாம் சரியா. இல்லை சிலருக்கு நம்ம கரெக்டான நேரத்தில் இந்த பர்சனை பார்க்காம போயிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கலாம். அதாவது உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகி இந்த பர்சனோட ஒரு கல்யாணம், ஒரு லீகலான லைஃப் வாழ முடியாமல் போயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கனே அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்ச்சி, உங்களுக்கு கவலை அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கறது ரொம்ப சிம்பிள், உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜி கொடு, எனக்கு ஒரு ஹோப் கொடு, ஒரு நம்பிக்கை கொடு. நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்தாதான் நான் அடுத்து அந்த ஒரு தைரியத்திலையாவது நான் இருக்க முடியும், என் நாட்களை நான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக்கான எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் உங்கள் பர்சன்ட் உங்ககிட்ட இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு இந்த 2 காயின் பாருங்கள், நீங்கள் இப்போ ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், நான் ரொம்ப எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் இருக்குது, பட் நீ வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நானே என்னோட டிக்னிட்டியை குறைச்சிக்கிட்டேன், என்னோட வேல்யூ கம்மி பண்ணிக்கிட்டேன், நானே என் வேல்யூ தெரியாமல் நான் இருந்துட்டேன், நான் ஒரு டிவைன் ஃபெமினைன், என்னோட ஒர்த், என்னோட சோல் பர்பஸே நான் என்னன்னு மறந்துட்டேன், என்னை பற்றி என்னை மறக்கடிச்சிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு அவ்வளோ பெயின் கொடுத்துட்டேன், என்னோட எனர்ஜி எனக்கு திரும்ப வேணும், நான் என்னோட ஒரிஜினாலிட்டி எனக்கு திரும்ப வேணும், நான் எப்படியோ அந்த மாதிரி நான் மாறணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்கும்.
சரியா? சில பேர் வந்து கரியரில் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருப்பீங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரொம்ப நெகட்டிவாக இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தூக்கம் இல்லை, மைண்டு வேலை செய்யலை, ஸோ என்னோட கரியர் பாதிக்குது, என் ஹெல்த் பாதிக்குது, நான் வந்து என்னோட செல்ஃப் கேர் பண்ணுறதே இல்லை. இதில் சில பேர் வந்து நீங்கள் நல்லா ஸ்கின் கேர், ஹேர் கேர், உங்களை பார்த்துக்கிறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அந்த மாதிரி இருப்பீங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்போட பாதிப்புனால அது கூட இல்லாமல் போயிருந்திருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிருக்கும். ஸோ என்னை நீ திருப்பி கொடு, நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. அந்த கோபத்தில் நம்ம எதிர்பார்ப்போம்ல, பல விஷயங்கள் யோசிக்கும் போது இந்த மாதிரியான சில எதிர்பார்ப்புகளும் இருக்கும். சரியா? இந்த ஒன்று நினைக்கும் போது எனக்கு பாசிட்டிவாகவே இல்லை, நிறைய நெகட்டிவ் வைப்பு தர, நிறைய இதை ஃபீல் பண்ண வைக்கிறையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் தான் உங்களுக்கு. இந்த பர்சன்ட் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடு, ரொம்ப ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு நம்பிக்கை கொடு, ஒன்று நான் லவ் பண்ணிட்டேன், ஏன் எனக்கு நம்பிக்கை தர மாட்டேங்கிற, ஏன் என்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, ஏன் இவ்வளோ ஏங்க வைக்கிற, அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. அவங்களோட இமோஷன்ஸை வந்து நீங்கள் காமிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் லவ் பண்ணுற தெரியுது, நீங்கள் ஒரு ஸ்டேபிளான கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுற தெரியுது, பட் இமோஷன்ஸை காமிக்க மாட்டேங்கிற, ஸ்டேபிள் கமிட்மெண்ட்டுன்னு நீ வந்து பேச மாட்டேங்கிற, நானும் பேசினாலும் அதுக்கான ஆன்சர் இல்லை, என்னை மேனிப்புலேட் பண்ணுற, இமோஷன்ஸால் என்னை கண்ட்ரோல் பண்ணுற, லவ்ங்கிற பேரில் என்னை கண்ட்ரோல் பண்ணுற, வார்த்தை ஜாலம் இருக்குது உங்கள்கிட்ட, ஏன் நீ வந்து ஒரு நியூ பிகினிங் தர மாட்டேங்கிற. நீங்கள் வந்து இந்த பர்சன்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லையா லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருப்பேன்னு ஒரு ப்ராமிஸ், அதாவது எனக்கு கொடு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி. நீ இமோஷன்ஸ் என்கிட்ட காமிக்கவே மாட்டேங்கிற, லவ் பண்ணுறியா இல்லையா, ஏன் நீ இவ்வளோ குழப்பத்திலே வச்சிருக்க, இதெல்லாம் தான் உங்களோட நோக்கம், இதெல்லாம் தான் அந்த பர்சன்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயம், இதெல்லாம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள். நீங்கள் ரொம்ப ஐ திங்க் நீங்கள் ஷியோராக ஒரு டிவைன் ஃபெமினைனாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரியா? இந்த லவ்னால ரொம்ப பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. கம்யூனிகேஷன் பண்ண, ஒரு மெசேஜ் அனுப்பு, அது ஏதாவது சைன் கொடு, அதெல்லாம் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட்டாக வந்து உங்களோட எதிர்பார்ப்பு. தென் உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன நம்ம பார்த்துடலாம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நோக்கம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், லவ் பண்ணுறவங்க, இல்லை ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பர்சனை நினச்சிட்டு இது பார்க்குறீங்களோ அந்த பர்சனுக்கான மெசேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். அவங்களோட நோக்கம் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன வேணும், எதுக்காக வந்தாங்க, அந்த மாதிரி பார்த்துடலாம். இது ட்வின் ஃப்ளேம்க்கான ஒரு எனர்ஜி. சரியா? 90% நான் சொல்கிறேன். சரியா? மித்த 10% வந்து நீங்கள் சோல்மேட்டாக நினச்சிக்கலாம், ஒரு கார்மிக்காக நினச்சிக்கலாம். பட் 90% இதில் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெஸ்டினி, அதாவது நீங்கள் இதை அனுபவிச்சு தான் ஆகணும். சரியா? இது உங்கள் பர்சனை வந்து நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. உங்கள் பர்சன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. கொஞ்சம் நீங்கள் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள். அவங்க இன்டென்ஷன் வந்து ரொம்ப பியூரான இன்டென்ஷன் தான், எந்த தப்புமே நம்ம சொல்ல முடியாது. அவங்க உங்ககிட்ட வந்தப்பே வந்து நீங்கள் வேணும்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. ஐ திங்க் இப்போ அவங்க கார்மிக் பார்ட்னரோட இருக்கலாம். சரியா? உங்களை விட்டுட்டு அவங்க ஒரு கார்மிக் பார்ட்னரோட அவங்க லைஃப் வந்து இப்போ போயிட்டு இருக்கும். உங்ககிட்ட வந்து ஒரு கடைசி வரைக்கும் நீங்கள் வேணும், ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் கொடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் அவங்க ஒரு லீகலான கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒரு சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்கனால வர முடியாத ஒரு எனர்ஜி தான். அண்ட் அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நோக்கம் தான். அவங்க வந்து இது வந்து யூனிவர்ஸ், அவங்க நோக்கங்கிறத தாண்டி இது யூனிவர்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வந்து கனெக்ட் பண்ண வச்சிருக்கு. இவ்வளோ ஒரு மேஜர் செப்பரேஷன் கொடுத்துருக்கு, இவ்வளோ வழி கொடுத்துருக்கு. வீல் ஆஃப் இயர் தான் ஃபர்ஸ்ட் கார்டு வந்திருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுவும் சில கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஜேர்னி இது. சரியா? நிறைய அர்த்தமுள்ள, நிறைய ஆழமான ஒரு வழி கொடுக்குற, டீப் 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 பெயின் கொடுக்குற ஒரு ஜேர்னி இது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியான பெயின் கொடுக்கும். சரியா? அண்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து ஐ திங்க் ஒரு தூக்கமில்லாத நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் மிரரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. சிம்பிள்.
ஓகே. ஸோ மிரரிங் இங்கே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் நீங்கள் ஹீல் ஆகணும். அண்ட் எனக்கு ஒரு 50% 60% ஆஃப் வியூவர்ஸ் வந்து நீங்கள் ஹீல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரியா? நெகட்டிவாக இருக்கீங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நெகட்டிவ் வந்து ஒரு பாதி தான் தெரியுது, பட் நிறையா பேர் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஹீல் ஆகிறனால உங்கள் பர்சன் வந்து கர்மாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ஹீல் ஆகி உங்கள் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் பர்சனுக்கான கர்மா ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ளீட்டாக உங்கள் பர்சனை வந்து நீங்கள் நினைக்காம உங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பர்சனுக்குரிய கர்மா ஸ்டார்ட் ஆகும். கர்மாங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க கரியரில் வந்து லாஸ் நிறையா பார்ப்பாங்க. சரியா? இந்த 2 கார்டு வச்சு இப்போ அவங்க கர்மாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே இப்போ அவங்க கார்மிக் கனெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பேர்டன் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தான் வேணும் அப்படின்ட்டு இப்போ உங்களே வந்து விட்டுட்டு உங்ககிட்ட இருந்து ரன் ஆகி கார்மிக்கோட போயிருப்பாங்க. பட் இது அது ரொம்ப பேர்டன் ஆயிருக்கு. இப்போ வந்து என்னன்னா கார்மிக் பார்ட்னர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உங்கள் பர்சனோட. பட் உங்கள் பர்சன் வந்து இமோஷ்னலாக ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காம இமோஷ்னலாக அந்த லவ்ங்கிறதுல வந்து ரொம்ப அடிபட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. லவ் இல்லாமல் ரொம்ப தனிமையில் இருக்காங்க. உங்கள் பர்சன் வந்து கரியருக்கு முக்கியத்துவம் தரவங்களா இருப்பாங்க. நீங்க பிரிஞ்சு இருக்கிறப்ப கூட அவங்க கோல்ல வந்து போற மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஞாபகத்திலேருந்து அவங்க வேறு பக்கம் போகிறதுக்கு 2 விஷயங்கள் எடுத்துருக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துருக்கலாம். பட் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக சொல்லலாம் 2 விஷயம் எது சொல்லலாம்னா, ஒன்று கார்மிக் பார்ட்னர் பின்னாடி போகிறது, அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போகிறது, ஏன்னா உங்களே மறக்கிறதுக்காக. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து கரியர் அடிபட்டிருக்கும். ரொம்ப பெரிய லாஸ் இல்லை, ஃபினான்ஷியல் லாஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக கரியரை வந்து டிப் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த லெவல் போகாமல் டிப் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி தான் எடுத்தேன். பட் இது யூனிவர்ஸோட விஷயம் மாதிரி தான் தெரியுது. யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. அதோட தலையீடுனால தான் உங்கள் பர்சன் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்திருக்காங்க. அவங்க இன்டென்ஷன் வந்து பியோர் தான். சரியா? அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கோ உங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணுறதுக்கோ ஒரு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் வரல. அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். இது எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. சரியா? ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த எனர்ஜியில் வந்து 2 பேருக்குமே ரொம்ப பியூரான இன்டென்ஷன் தான். உங்களுக்கு தேவை லவ் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. 2 பேருக்குமே. உங்கள் பர்சனும் அதுதான், அவங்க பர்சனுக்கும் அதுதான். உங்கள் பர்சன் இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. ஐ திங்க் நீங்கள் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு பவுண்டரி போட்டுட்டீங்க. ஸோ உங்ககிட்ட வரதுக்கு பயப்படுறாங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோங்கிற பயம் அதிகமாக இருக்குது. இப்போ கரியரும் வந்து அவங்களுக்கு டல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் எமோஷ்னலாகவும் லவ்வும் கிடைக்கல. ஸோ ரொம்ப இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. ஃப்யூச்சரை பற்றின குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அவங்க உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்வின் ஃப்ளேமாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து அவங்க ரீயூனியன் ஆகணும், அவங்களுக்குள்ள அவேக்கனிங் வரணும். சரியா? அவங்களோட ஆசை வந்து ரீயூனியன் தான். பட் நீங்கள் உள்ள விடாத மாதிரி தான் தெரியுது. அது நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது. இது வந்து இதுதான் டெஸ்டினி. இது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 2 பேருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு கர்மா ஐ திங்க் 2 பேருமே ஸ்ட்ராங் கர்மா. ஒருத்தவங்க கர்மாவை நீங்கள் மேபி ஒரு இதில் பார்க்குற வியூவர்ஸ் சிலர் வந்து கர்மாவை இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை கர்மாவை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி வந்துகிட்டு இருக்கலாம். பட் உங்கள் பர்சன் கர்மாவை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 2 கார்டு வச்சு நான் சொல்கிறேன். அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் முக்கியமோ அது எல்லாமே இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அவங்களோட குடும்பமே இப்போ கார்மிக் அப்படிங்கும்போது இந்த கார்மிக் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் பார்ட்னராக தான் இருப்பாங்க. 90% நான் சொல்கிறேன் ரொமான்டிக் பார்ட்னராக இருப்பாங்க. ஸோ அவங்களோட குடும்பமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து கார்மிக் பார்ட்னர் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அவங்க பர்சன் தனியாக வந்து அவங்களே எல்லா பொறுப்பையும் சுமந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ உங்கள் பர்சனோட நிலைமை என்னன்னா, அந்த கார்மிக் பார்ட்னரை விட்டுட்டும் வர முடியல அண்ட் உங்ககிட்டயும் வர முடியல. சரியா? உங்களுக்கும். பட் அது அவேக்கனிங் ஆகாதனால தான். அவேக்கனிங் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டெஸ்டினி அந்த ரீயூனியன் வந்து நடக்கும். அவேக்கனிங் ஆகாமல் உங்கள் 2 பேருக்கும் அது நடக்காது. இதில் நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க இல்லை ஹீல் ஆகிட்டு இருக்கீங்கன்னா வெரி குட். ஸோ ஹீல் ஆகுங்க. நீங்கள் ஹீல் ஆகிட்டு உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அங்கே வந்து அவங்க கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. கார்மிக் பார்ட்லேருந்து ட்ரிகர் வரும். அந்த ட்ரிகர் வந்து அவங்களை வந்து மாற்றும். சரியா? அவங்க எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். ஸோ உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பட் இன்டென்ஷன் பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது அவங்க எதுவுமே உங்களை ஏமாத்துறதுக்கோ மேனிப்புலேஷனுக்கோ இல்லை ஃப்ளோட் பண்ணுறதுக்கோ வரலை. பட் உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லை என் பர்சன் இந்த மாதிரி மேனிப்புலேட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அது நடந்து தான் ஆகும். சரியா?
அதான் எழுதியிருக்கு, அந்த மாதிரி தான் எழுதியிருக்கு. ஸோ அது நடந்து தான் ஆகும். பட் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன், கைண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் அன்பானவங்களாக இருப்பாங்க, உங்ககிட்ட ட்ரூ லவ் காமிச்சிருப்பாங்க. இப்பயும் ட்ரூ லவ் இருக்குது, சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த ஜேர்னி வந்து அவ்வளோ சீக்கிரம் ரீயூனியன் ஆகிற மாதிரி தெரியல. ஐ மீன் ட்வின் ஃப்ளேமாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஹீல் ஆனாலே வந்து உங்களுக்கு ரீயூனியன் ஆகிரும். இப்போ கார்மிக் சோல்மேட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஹீல் ஆகி அவங்கவுங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஹீல் ஆகும்போது உங்களுக்கு ரீயூனியன் வந்து ரொம்ப குயிக்காக நடந்துடும். இல்லை கார்மிக்குன்னு நீங்கள் உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி கார்மிக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களும் வந்து ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க, நீங்களும் ஹர்ட் ஆகியிருக்கீங்கன்னா அவங்க பாடத்தை கற்றுக்கிட்டு பிரிஞ்சிருவீங்க. சரியா? எல்லா கார்மிக்கும் கிடையாது, சில பேர். ஸோ கார்மிக்கோட டைம் பீரியட் வந்து முடிகிற மாதிரி தெரியுது. அண்ட் சோல்மேட்டுங்கிறப்ப உங்களுக்கு ரீயூனியன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரியா? கார்மிக்குங்கிறப்ப அந்த டிவைன் டைமிங்கில் வந்து இந்த கார்மிக் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பெயின் அனுபவிச்சுட்டு இருக்காங்க உங்கள் பர்சனும். ஸோ அவங்களோட பாடத்தை கற்றுக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறப்ப நான் தேர்ட் விஷயம் சோல்மேட் அண்ட் கார்மிக் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கும்போது நீங்கள் ஹீல் ஆகுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவேக்கனிங் வரணும். அந்த கார்மிக் பார்ட்னர் ட்ரிகர் கொடுக்க தான் அவங்களுக்கு அந்த அவேக்கனிங் வரும். அந்த அவேக்கனிங் வரும்போது அவங்களுக்கு ஒரு மேஜர் ஷிஃப்ட் வரும். தென் உங்ககிட்ட வருவாங்க. இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கும். 2 பேருக்கான ரீயூனியன் நடக்கும். சரியா? எல்லாமே நடக்க போகிறது எந்த ஒரு கனெக்ஷனாக இருந்தாலும் சோல்மேட், ட்வின் ஃப்ளேம், கார்மிக் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். சரியா? மிரரிங் ஹெவியாக நடக்குது 2 பேருக்குமே. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் உங்கள் பர்சனோட எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு விஷயம் நான் கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கிளியராக சொல்லிடுறேன். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சால் மட்டும்தான் 2 பேர் எனர்ஜியை வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்வின் ஃப்ளேமில் மட்டும்தான் உங்கள் பர்சனோட எனர்ஜி நீங்கள் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் எனர்ஜி அவங்க ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. மற்ற கனெக்ஷனில் வந்து எனர்ஜிஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களோட ஓன் எனர்ஜி தான். ஓகே. மோஸ்ட்லி உங்களோட ஓன் எனர்ஜி தான், உங்கள் பர்சனோட எனர்ஜியாக இருக்காது. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்தேன். பட் ட்வின் ஃப்ளேமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இமோஷன்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுது, உங்கள் எனர்ஜியில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னா அது உங்களோட பர்சனோட எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன மாதிரியான கனெக்ஷன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்க, கார்மிக்கா, ட்வின் ஃப்ளேமா, சோல்மேட்டா, அதை தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிடும், லைஃப் ஜேர்னியை பற்றி தெரியும். நீங்கள் அழகாக உங்களோட பர்சனோட ரீயூனியன் எடுக்கிறதுக்கு அடுத்தடுத்த லெவல் போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நீங்கள் ஒரு சூப்பர்ஃபிஷியலாக பார்க்காம ஜஸ்ட் வந்து யோசிங்க, இது என்ன மாதிரியான கனெக்ஷன். சர்ஃபேஸ் லெவலில் யோசிக்காதீங்க. சரியா? இது ரொம்ப பெயின் கொடுக்குது, இந்த செப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பெயின் கொடுக்குதுன்னா அடுத்தது என்னன்னு யோசிங்க. இதை எப்படி கொண்டு போகணும், இது என்ன மாதிரியான கனெக்ஷன், யூனிவர்ஸ் நமக்கு என்ன பாடம் சொல்லி தருது, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நோக்கம் தான் நம்ம பார்க்க போனோம். பட் நான் நோக்கம்னு ஸ்பெசிஃபிக்காக வரல, கார்டை வச்சு நான் ஓவராலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க கூட வரணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா பென்டக்கிள்ஸ் லைஃப் லாங் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்கும். சரியா? நல்லது, அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வரட்டும், பட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கட்டும், உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கொடுக்கட்டும். அதுதான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. சரியா? ஃபாஸ்ட்டாக வரதுனால மறுபடியும் பிரச்சனை வரும், மறுபடியும் ஆன் அண்ட் ஆஃப் போகும், அது தேவையில்லை. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வரட்டும். ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட இன்டென்ஷன். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கனெக்ஷன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.